உலகத்துல பூச்சிகளே இல்லாத நாடான ஐஸ்லாந்துல கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்துச்சு அங்க? உலகத்துல பூச்சிகளே இல்லாத முதல் நாடான ஐஸ்லாந்துல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 பெண் அப்புறம் 1 ஆண் கொசுக்கள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல கொசுக்கள் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொசு வராம இருக்க தான் கொசு வலை போடுறோம். ஆனா அந்த கொசு வலையிலயும் கூட கொசுக்கள் இருக்கிறத நாம பார்த்திருப்போம். ஆனா அண்டார்டிகா அதிக குளிர்ச்சியான பகுதி அப்படிங்கிறதுனால அங்க கொசுக்கள் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி ஐஸ்லாந்துலயும் குளிர்ச்சியான சூழல் நிலவறதுனால அங்கேயும் கொசுக்களே இல்லாத நிலை தான் இருந்துச்சு. இந்த நிலையில ஐஸ்லாந்து தலைநகர் ரேக்ஜாவிக் அப்படிங்கிற நகரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜோஸ் அப்படிங்கிற பகுதியில அக்டோபர் 16ஆம் தேதி கொசுக்களை விஞ்ஞானி பார்ன் ஜால்டாசன் கண்டுபிடிச்சிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அக்டோபர் 16ஆம் தேதி பொழுது சாயறப்போ ஒரு புது விதமான பூச்சி பறக்கிறத நான் படம் பிடிச்சேன். உடனே நான் சந்தேகம் அடைஞ்சு அதை சேகரிச்சேன். 2 பெண் 1 ஆண் பூச்சிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பூச்சிகளை ஆராய்ச்சியாளர் மத்தியாஸ் ஆல்பிரிட்டனுக்கு அனுப்புனாங்க. அப்பதான் அது கொசுக்கள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுச்சு. ஐஸ்லாந்து தலைநகரத்துல இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றை கொசு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா ஐஸ்லாந்தோட இயற்கையான சுற்றுச்சூழல்ல இப்படி ஒரு கொசுவை கண்டுபிடிச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொசு வட ஆப்பிரிக்கா டு வட சைபீரியாவுல வசிக்கக்கூடிய குலிச்சேட்டா அன்னுலட்டா இனத்தைச் சேர்ந்த கொசு. இந்த வகை கொசு குளிர் பிரதேசங்கள்லயும் வாழும். பனியே பேஞ்சாலும் அங்கேயும் இந்த கொசுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த கொசு ஐஸ்லாந்துக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தெரியல. இந்த கொசு கப்பல் இல்லனா கண்டெய்னர்கள் மூலமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இந்த உயிரினம் மழை காலத்திலயும் வாழுதா அப்படிங்கறத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்லாந்துல காலநிலை மாற்றத்தால இந்த மாதிரியான கொசுக்கள் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய வெப்பநிலை உயர்வு, நீண்ட கோடை காலம் அப்புறம் மிதமான குளிர்காலம் இதெல்லாமே சேர்ந்து கொசுக்கள் செழிச்சு வளர சாதகமான சூழலை உருவாக்குது. இருந்தாலும் ஐஸ்லாந்துல கொசுக்கள் தென்பட்டதற்கு வெப்பமான காலநிலை தான் காரணம் அப்படின்னு நான் நம்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்பிரிட்சன். இந்த கொசு இனம் குளிர்கால சூழல்கள்ல நல்லா தகவமைச்சிருக்கு. இந்த கொசு வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே போகக்கூடிய கடுமையான குளிர்லையும் தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் ஐஸ்லாந்துல இத்தனை சவாலான சூழல்லையும் இந்த கொசுக்கள் நீடிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.